மனுஷனுக்கு சுவையாய் தோன்றுகின்ற வழி உண்டு. அந்த மனிதனுக்கு இஷ்டம் போல தோன்றுகின்ற காரியத்தின் கடைகோடி வழி எங்கே கொண்டு அவனை நிறுத்துகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனுடைய முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. காயின் அதைத்தான் செய்தான். அவனுக்கு இஷ்டம் போல தோன்றின அத்தனையும் செய்தான். கடைசியிலே அவனை மரணத்தின் உச்சத்தில் கொண்டு நிறுத்தியது. எப்படி? அந்த மரண எண்ணம் அவனுக்குள்ளே வந்த பொழுது பிசாசினுடைய பிரித்தாளுகின்ற செயல்கள், பிரித்தாளுகின்ற எண்ணங்கள், பிரித்து செயல்படுகின்ற காரியங்களை முனைப்புடன் செய்தான். செய்யும் பொழுது அவன் செய்தது போலவே அவனுக்கு ஆதரவெல்லாம் பெருகினது போலவே தோன்றியது. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகின்றது, மனுஷனுக்கு செவையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு. ஆனால் அதன் வழியோ, அதனுடைய வழியின் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. மரணம் என்று சொன்னா நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மரணம் சரீரத்தில் ஏற்படுகிற மரணம் அல்ல. அதை குறித்து இந்த இடம் சொல்லவில்லை. இந்த இடம் சொல்லுகின்றது, அவன் அநேக உறவுகளை பிரிந்து போனான்.